நாம் இன்று பார்க்க போவது தெய்வ கட்டு மந்திரம். இது தெய்வ கட்டு மந்திரம் அப்படின்னா, இது சிலர் சில வீடுகளுக்கு ஏவல் விட்டுருவாங்க. அப்போ அவங்க குடும்பத்தை ரொம்ப பாதிக்கும். அவங்க குடும்பத்தில் உடம்புல இப்போ என்னென்ன வியாதி வரணுமோ, என்ன வியாதினே தெரியாது. அப்படி அவங்க ஒவ்வொரு ஆளுகளை ஒவ்வொரு பாடுபடுத்தி வைக்கும். பெண்களாக இருந்தால் படுக்க போட்டுரும். சின்ன பிள்ளைகளாக இருந்தால் அதில் மனநிலை பாதித்த மாதிரி ஆக்கி விட்டுரும். மாடு கண்டு வளர்த்தா மாறி மாறி இறந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஏவல் தான் இந்த அதாவது அவங்க குலதெய்வங்களை கட்டி அதை அதுக்கு பின்னாடி இவங்க தெய்வங்களை ஏவல் முறையில் ஏவி விடுறது. அதை முறியடிக்கிறது எப்படி? அது எத்தனையோ பேர்கள்ட்ட போய் பார்த்துருப்பாங்க. அங்கே போய் சரியில்லை அப்படின்றவங்க இதை பயன்படுத்தினா 100க்கு 100 சரியாக இது பயன்படும். அந்தளவுக்கு இதை 40 வருஷமாக இதை கையாண்டுக்கிட்டு வரோம். அது பெரிய பெரிய கோடீஸ்வரவங்களுக்கும் நல்லா இருக்குது, ஏழைகளுக்கும் நல்லா இருக்குது. அந்த அளவுக்கு சிறப்பான இந்த எந்திரத்தையும் மந்திரத்தையும் பயன்படுத்துங்க. இதுக்கு நல்ல ஒரு கும்பம் ரெடி பண்ணிக்கணும். கும்பம் வச்சு அதை தெய்வத்தை அலங்காரம் பண்ணுற மாதிரி அலங்காரம் பண்ணி அதுக்கு கீழே ஒரு 14 வெத்தலை பாக்கு சூனதுகளெல்லாம் வச்சு இந்த கணபதி ஹோமம் எப்படி வளர்க்க போகிறோமோ அதுக்கு மாதிரி கும்பத்தை வச்சிடணும். கும்பத்தை வச்சுட்டு அதுக்கு அடுத்து இந்த ஒரு 16 எலுமிச்சம்பழம் வாங்கி அதில் நசின்னு 16 எலுமிச்சம்பழத்துலையும் எழுதி யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கள சுற்றி வச்சு இந்த சூடத்தை சுற்றிலும் வச்சு எரிய விட்டு இந்த மந்திரத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த மந்திரத்தை நம்ம சொல்ல 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 அவங்களுக்கு இருக்கிறது இதுக்கு தன்னப்பில் போயிடும். அதுக்கு அடுத்தபடியாக ஒரு கோழி கொண்டு வர சொல்லி அந்த கோழியை அறுத்து அந்த தலைப்பகுதியில் இருக்கிற ரத்தத்தை அந்த வீட்டில் இருக்கிற எல்லா பேத்துக்கும் நெத்தியில் பொட்டு மாதிரி வச்சு விடணும். அந்த ரத்தத்தை அந்த தலைப்பகுதியில் இருக்கிறத. அதுக்கு அடுத்தபடியாக வெளியில் இந்த ஒரு 1/2 கிலோ மஞ்சத்தூள், 1/4 கிலோ விபூதி, 100 குங்குமம், இது 3ஐயும் ஒரு தலைவாசப்படியில் குழி தோண்டி அதில் இந்த 3ஐயும் போட்டு அதுக்கு மேலே அந்த கோழியினுடைய முண்டத்தை மட்டும் போட்டு அதுக்கடுத்து இந்த தகடையும் போட்டு புதைச்சிடணும். புதைச்சிட்டா அதிலிருந்து உங்களுக்கு எல்லா தொந்தரவும் தீர்ந்துடும். அப்போ அவங்களுக்கு உடம்புக்கு அந்த மாந்திரிக கட்டு, உடல் கட்டு, செய்வன, ஏவல், பில்லி எதுவாக இருந்தாலும் விட்டு பார்த்து பறந்துடும். அதில் இன்னொரு முறை இருக்குது. அது என்னென்னா இதோட சேர்ந்து 7 கொட்டாச்சியில் கொட்டாங்குச்சி அப்படின்றது, தேங்காய் கொட்டாச்சி அப்படின்றதுல அந்த 7 கொட்டாச்சிலையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி 7லையும் கொஞ்சம் அரிசி போட்டு வேக வைக்கணும். வேக வைக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள இருக்க எந்த பெரிய துஷ்டதாக இருந்தாலும் வெளியேறிடும். நம்ம தெய்வம், குலதெய்வம் உள்ளே வந்துடும். அது வெந்த பின்னாடி அந்த சோறை எடுத்து படு வீச்சமாக இருக்கும். அந்த சாப்பாட்டையும் எடுத்து அந்த குழிக்கீழே சேர்த்து போட்டு புதைக்கணும். இது ரெண்டையும் ஒன்றா செய்யும்போது ரொம்ப ஒரு நல்ல ஒரு முறையாக இருக்கும். அதோடு இந்த இதில் கொடுத்துருக்க எந்திரத்தை வரைஞ்சி வீட்டுக்கு கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு இப்படி 4 திசைகளையும் புதைச்சி விட்டுறணும். அப்படி புதைக்கும்போது சுத்தமாக அவங்களுக்கு வெளியேறிடும். இந்த மந்திரத்தை பார்ப்போம். அந்த மந்திரம் ஹரிவோம் சூலி கபாலி நீலி நீலகண்டி காளி காலாஸ்திரி ஆங்காரி சக்தி சாமுண்டி பத்திரகாளி வாவா சர்வ ஏவல் பில்லி சூனியம் துஷ்ட பூத பிரேத பிரசாசுகளையும் ஏறி சுடு உச்சாடு அப்படின்ட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும். இதுக்கு தொடர்ச்சியும் இருக்குது. அதையும் சொல்கிறேன். சர்வ மாந்திரிக கட்டுகளையும் அடி தெரி முறி நசி கசி விசி நசி இந்த மந்திரத்தை அந்த கும்பம் முன்னாடி அவங்களுக்கு உட்கார வச்சு இந்த மந்திரத்தை முறையாக சொல்லணும். அந்த எந்திரத்தை 4 திசையிலையும் பதிச்சு வைக்கணும். இந்த எந்திரத்தையே எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர்த்துக்கு தாயத்தை போட்டு கொடுக்கணும். இதை கொடுக்கும்போது முற்றிலும் அவங்களுக்கு எல்லா சிக்கல்களும் விலகி ஆரோக்கியமாக இருப்பாங்க. இதை பயன்படுத்தி எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள்.
இது மாந்திரிகருக்கும் மற்றவங்களும் யாராக இருந்தாலும் செய்யலாம், எந்த குறையும் வராது. ரொம்ப நன்றி.